சாந்தி போனவங்கள ஆளையே காணும். இன்னைக்கு வெளியில வர மாட்டாங்க போல இருக்கே. அது என்னமோ கரெக்ட் தான்க்கா. இன்னும் வந்த பாடு இல்லையே. குரல் கொடுத்து பார்க்கலான்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கே. சாந்தி இதை இப்படியும் விட முடியாது பாத்துக்க. சீக்கிரமே நாளை குறிங்க. நாளை குறிச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு சரிப்பட்டு வரும். இல்ல நம்ம நிலைமைலாம் பாத்துக்கங்க. என்ன சாந்தி அக்கா, வசந்தி அக்கா என்ன சொல்ல வராங்கன்னு புரியுதுங்களா? என்ன சுமதி என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அது சரிதான்க்கா, கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணி வைங்க. இல்லைன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க தாத்தா பாட்டி ஆயிடுவீங்கன்றாங்க. சேச்சே, என் மாப்பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது. என் மாப்பிள்ளைங்களாம் சொக்க தங்குங்க. இது என்னம்மா இப்படி சொல்லிட்டேன்? உன் மாப்பிள்ளைங்க தங்கன்னா என் மருமக தங்கத்துக்கும் தங்கும். அதானே. என்ன சாந்தி, உன் மாப்பிள்ளைய நீ தூக்கி வச்சு பேசிட்டு இருக்க? என் மருமகளை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? அவளுங்க தங்கத்துக்கும் தங்கும். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தங்கம் தான். நீ உங்க மருமகளாங்களாம் ஒன்னுத்துக்கும் இல்ல பாத்துக்கங்க. என் மருமகனுங்க இல்ல, உங்க மருமகளுங்களே இல்ல பாத்துக்கங்க. இதே நம்ம தங்கச்சி இப்படி சொல்லிட்டேன். என் மருமக மட்டும் இல்ல, உன் மாப்பிள்ள நமக்கு போன புஷ்பானம் தான். ராமசாந்தி அவர் சொல்றது 100% உண்மை. என் மருமகளுக்கு மட்டும் இல்ல, உன் வீட்டு மாப்பிள்ளைங்க நமக்கு போன புஷ்பானுங்க தான். அது என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? அண்ணே, என் மாப்பிள்ளைங்க பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் மாப்பிள்ளைங்க சரவெடிங்க மாதிரி. உங்க மருமகன் தான் நமக்கு போன புஷ்பானுங்க. அது சரிம்மா, இதோ இப்ப வருவாங்கல்ல உன் மாப்பிள்ளைங்களா இல்ல என் மருமகளான்னு நீயே பார்க்க தானே போறேன். பவர் என்னமோ என் மருமகள் கிட்ட தான் இருக்கு, உன் மாப்பிள்ளைங்க கிட்ட கிடையாது. அது என்ன சம்பந்தி அப்படி சொல்லிட்டீங்க? ஆஹா, பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் மருமகன் கிட்ட தான் இருக்கு, உங்க மருமகள் கிட்ட எல்லாம் கிடையாது. அது சரி, இப்படியே சம்பந்தி வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? இதை நிரூபிக்கணும்னா முதல்ல உள்ள இருந்து எல்லா ஜோடியும் கூப்பிடுங்க. கூப்பிட்டாதான் தெரியும் யாரு சிறந்தவங்கன்னு, மருமகளுங்களா இல்ல மாப்பிள்ளைங்களான்னு. வசந்தி அக்கா சொன்ன மாதிரி எல்லா ஜோடியும் கூப்பிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணாதான் மருமகனுங்களா இல்ல மருமகனுங்களான்னு தெரிஞ்சிடும். சகல மாமனாரும் மாமியாரும் நம்மள ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்காங்க. வாயா சீக்கிரம் போவோம். ஆமாமா கார்த்திக், சீக்கிரம் போவோம் வா. நம்ம வேற பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. கண் மூடித்தனமா பேசிக்கிட்டே இருக்கிறோமா, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நாங்க பரவாயில்லப்பா, நாங்க பேசிட்டு உடனே வெளியில வந்துட்டோம். நீங்க தான் ரொம்ப நேரம். டேய் கார்த்திக், இதுதான் வேணாங்குது. நாங்க தான் ரூம் விட்டு முதல்ல வந்தோம். நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்களே வெளியில வந்தீங்க. சரி சரி சாகல, எதுக்கு இதை நம்ம வெளியில சொல்லிக்கிட்டு விடு. நம்மளாம் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இதெல்லாம் போய் வெளியில சொல்லலாமா? அது சரிடா, உனக்குன்னு வரும்போது நல்லாவே சமாளிக்கிற. அது சரிதான். சரி வா போவோம். டேய் விட்டு என்ன இங்க நின்றுட்டு இருக்கான்? அட ஆமா, என்ன பண்றாப்ல சாரு? எதையோ உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காரு. சகல கீழே யார் தெரியறான்னு பாரு. ரைட்டு, ஒன்னும் இல்ல கார்த்திக். தம்பி ரொம்ப நேரமா அவருக்கு வரப்போற வருங்கால மனைவிய வெச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காரு போல. சகல அவர் வருங்கால மனைவி தான் பாத்துட்டு இருக்காரு. ஆனா அவர் பார்வையில ஒரு ஏக்கம் தெரியுது. நல்லா நோட் பண்ண. இங்க இவன் பார்வையும் சரியில்லை, கீழே இருக்கிற நம்ம சுஜிமா பார்வையும் சரியில்லை. என்னமோ ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டிங் மாப்பே. என்னடா கார்த்திக் என்ன சொல்ற? ஆனா இவன் கிட்ட கொஞ்சம் டல் ஃபேஸா தான் இருக்கு. அந்த சுஜிமாவும் அப்படிதான் இருக்கா? என்னவா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள? சுஜி சாரிடி, சொன்ன கேளுடி. வாசகல கேட்டுருவோம். அதானே, நமக்கு வேற என்ன வேலை வெட்டி இருக்கு. வா நம்ம போய் கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், என் அருமை தம்பியே, என்ன தெரிகிறது அங்கே? ஐயோ அண்ணா, அது வந்து அண்ணா என்னன்னா. சொல்லுடா, என்னடா உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை? அண்ணா எப்படிண்ணா, எப்படி சண்டைன்னு கண்டுபிடிச்சிங்க? அது உங்களோட முகரைங்களை வச்சு அவன் கண்டுபிடிச்சிட்டான்டா. சரி என்ன விஷயம், என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் சண்டை? என்னடா, எதனால சுஜி மேல கோவமா இருக்கான்? அது வந்துண்ணா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேண்ணா, அதான் அவ என் மேல கோபமா இருக்காண்ணா. என்னடா என்ன தப்பு பண்ண? என்னடா அவ இருக்கும்போதே வேற எதனா பொண்ணுகிட்ட பேசிட்டியா என்ன? ஐயோ சேச்சே, அவளை விட்டுட்டு நான் வேற யார்கிட்ட நான் பேச போறேன்? இல்ல இல்ல, அவகிட்ட தான் பேசினேன். கொஞ்சம் பேசும்போது சொல்லுடா வெற்றி, பேசும்போது அது வந்துண்ணா, அவகிட்ட நான் பேசுறதுக்கு போனேன்னா, அவ பக்கத்துல உக்காந்தேன்னா, அவ கிட்டக்க போனேன்னா, அவகிட்ட பேசிட்டே இருந்தேன்னா, அப்ப சுத்தி பார்த்தேன்னா ஆளுங்க யாரும் இல்லையா. அதனால அதனால பயபுல ஏதோ வெயிட்டா பண்ணி வச்சிருக்கு. சொல்றதுக்கு எவ்வளவு தயங்குது பத்தியா? அதனால யாருமே இல்லைன்னு
கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவளுக்கு லிப் லாக் கொடுத்துட்டேனா? அது சரி, அது சரி. எங்க வாழ்க்கையே இதுல தானே போகுது. அத சொல்லு சகல. சரி, இவன் ஸ்டார்ட் பண்ணதுக்கே அவ கோச்சிட்டா போல இருக்கு. ஆனாலும் ஒரு வகையில வெற்றி பண்ணது தப்பு தானே. ஏய், பொண்ணுங்களை நம்ம கொஞ்சம் விட்டு தாண்டா பிடிக்கணும். நீ பண்ணது ஒரு வகையில கரெக்டுன்னு சொல்லலாம், இன்னொரு வகையில தப்புன்னு சொல்லலாம். நீ அவ சம்மதம் இல்லாம கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. அதனால முதல்ல அவகிட்ட பேசி பழகுடா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பொறுமையா வச்சுக்கணும். இப்பவே அவசரப்பட்டா எப்படி தம்பி? அதான்னா ஏதோ தெரியாம கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேனா. சுத்திலும் ஆள் இல்லையா, அவன் மட்டும் தனியா இருந்தாலா, போதா குறைக்கு பக்கத்துல உட்காந்துருந்தேனா, அதான் நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேனா. சரி சரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவ ரொம்பலாம் கோச்சிக்க மாட்டா. நீ போய் சமாதானப்படுத்து போ. எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியும்லடா, அது மாதிரி படுத்துடான். அதுலயும் எதனா ஏடா கூட பண்ணிட்டு வந்துடாத. அச்சாச்சா, அதெல்லாம் தெரியும்ண்ணா. அதான் பார்த்துட்டு இருக்கேண்ணா. நான் கீழே வந்தா என்னை அடிச்சிடுவேன்னு சொன்னாலா, அதான் மேலேயே நின்று அவளுக்கு சிக்னல் காட்டிட்டு இருக்கேண்ணா. டேய், அவ அப்படிதான் சொல்லுவா. நீ கீழே போ, கீழே போய் அவளை சமாதானப்படுத்து. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கிளம்பிடுவோம்டா. அதுக்குள்ள அவளை சமாதானப்படுத்து போடா. ஐயோ, கிளம்பிடுவோமா? இந்த உடனே போறேண்ணா. கொஞ்ச நேரத்தில் அவளை எப்படி சமாதானப்படுத்துற மட்டும் பார்த்துட்டே இருங்களேன். நான் போறேண்ணா. பேசிக்கிட்டே நிக்காதடா, ஓடுடா, ஓடு ஓடு. ஆஹா, ரொம்ப கோவத்தில் இருக்கா போல இருக்கே. ஆனாலும் வெற்றி, நீ பண்ணது ரொம்ப தப்புடா. நல்லா இருந்ததுல்ல, தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, அது அவளுக்கு தப்பா படுது போல இருக்கு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் பொறுத்தே வாங்கிப்போம். சுஜிமா, சுஜிமா. எதுக்கு இங்க வந்தீங்க? நானும் சொன்னேனே, உங்க முகத்துல முழிக்க மாட்டேன்னு. எதுக்கு சும்மா நான் போற இடத்துக்குலாம் பின்னாடி வந்துட்டே இருக்கீங்க? என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, என்னை பார்க்கவும் பார்க்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. ஏய் சுஜி, என்னடி எதுக்குடி இவ்வளோ பெரிய தண்டனைலாம்? நான் பண்ணது தப்பு தாண்டி. சாரிடி. காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்டி. இங்க பாருங்க, உங்க மன்னிப்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நீங்க நகருங்க. ஒண்ணு நீங்க போறீங்களா இல்ல நான் போவா? சுஜி, என்னடி என்னை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையாடி? நீங்க கொடுக்கும்போது என்ன பாத்தீங்களே, அப்ப உங்களுக்கு பாவமா தெரியலையா? இவளுக்கு இந்த மாதிரி பண்றோமே, அது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? அது அப்போ நீ ரொம்ப அழகா இருந்தடி, அதான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்டி. நீ வேற பேசிக்கிட்டே இருந்தியா, அந்த உதடு வேற என் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துதான், அதாண்டி அப்படி பண்ணிட்டேன். சாரிடி. உங்களை என்ன என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கற மாதிரி தெரியல. ஏதோ பண்ணது எப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை சுஜிமா, நான் எதுக்காக அப்படி பண்ணேங்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரணும்ல. அதான் பாரு, ஏன் மேலே தப்பு இல்லை, உதடு மேலே தான் தப்பு. அதுதான் என்னை வாடா வாடான்னு சொன்ன மாதிரி இருந்ததா, அதாண்டி வந்துட்டேன். சாரிடி. என்னது? என் உதடு உங்களை வாடா வாடான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சா? அப்படியே இருந்தது? ஆமாம் சுஜிமா, அதனால தாண்டி நான் வந்து அந்த மாதிரி கொடுத்துட்டேன்டி. ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ? சே சே, இவங்கள தப்பா நினைச்சிட்டோமோ? ஆமா, இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கீங்க? இப்போ கூட அப்படிதான் என்னை கூப்பிட்டுச்சான், அதான் நான் பக்கத்தில் வந்துட்டேன். ஆனாலும் எதுவும் பண்ணலை பாரு, கண்ட்ரோலாக இருக்கேன்ல. ஏன்னா மறுபடியும் நீ கோச்சிக்க கூடாதுல்ல, அதான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டே கொடுக்கலாமா வேணாமான்னு நின்றுட்டு இருக்கேன்டி. நீங்க திருந்த மாட்டீங்க. நீங்க மறுபடியும் இதுக்குதான் வரீங்க. போங்க. கேடி, நில்லுடி போவாதடி. சும்மா தான் சொன்னேன். நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சுஜிமா. சாரிடி ப்ளீஸ் டி, ஐம் ரியலி சாரி. நான் இனிமே உன் பர்மிஷன் இல்லாமல் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன், சரியா? இனிமே அந்த மாதிரிலாம் நீங்க நடந்துக்க மாட்டீங்கல்ல? சத்தியமாக நடந்துக்க மாட்டேன்டி. ஒரு வாட்டி பண்ணது எவ்வளோ தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுடி. இனிமே உன் பர்மிஷன் இல்லாமல்
நான் உன்னை நெருங்க கூட மாட்டேன் போதுமா? அதுக்காக இப்போ ஏன் நெருங்குனீங்கன்னு கேட்காத. உன்னை சமாதானப்படுத்தணும்ல, அதாண்டி வேற வழி தெரியல. அதுக்காக தான் இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டேன். இதையும் நீ பெருசுப்படுத்திடாத. இனிமே அந்த மாதிரி பண்ணணும்னா உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கவாடி. இங்க பாருங்க, இப்போதைக்கு நமக்குள்ள இந்த மாதிரிலாம் வேணாம், சரியா? நீங்க ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. நம்ம எதுக்கு இவ்வளவு அவசரப்படணும்? அதனால இப்போதைக்கு எதுவும் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு வச்சுக்கலாம், சரிங்களா? இனிமே என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சரிம்மா, இனிமே நான் அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். சாரின்னு உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுடி. ஹர்ட் பண்ணலாம் இல்ல, நீங்க பண்ணணும்னு நினைச்சது கரெக்ட் தான். ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்புங்க. அதுதான் சொல்றேன், சரியா? நம்ம இவ்வளவு சீக்கிரம்லாம் இந்த மாதிரிலாம் வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டுமே, அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம், சரிங்களா? கொஞ்ச நாள் தானே, தாராளமாக வெயிட் பண்ணுறேன் சுஜி. நான் தாராளமாக வெயிட் பண்ணுறேன். 1-2 மாதம் தானே வெயிட் பண்ணுறேன். 1-2 மாசம்லாம் இல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க, நானே சொல்றேன். அது வரைக்கும் இதெல்லாம் வேண்டாம், ஓகேவா? நீயே சொல்ற? சரி, நீயே சொல்லுமா. எப்போ சொல்றியோ சொல்லு. நான் தேவதாஸ் ஆகிறதுக்குள்ளார சொல்லிடுடி. என்ன கிண்டலா சொல்ற மாதிரி இருக்கு? வேணும்னும் போது நானே சொல்லுவேன். அது வரைக்கும் போடுங்க, புரியுதா? போட்டு அடிக்காம ஆமையோடு உடையாது. என் ஆசை உனக்குள்ளே இருக்காதா? விட்டு விட்டு இருதயம் துடிக்காதா?